ஐயோ சீக்கிரம் விழிஞ்சிச்சா? இந்த கடிகாரம் எப்ப பார்த்தாலும் ஆட சொன்னா எப்ப பார்த்தாலும் அடிக்க சொன்னா ஆடினே இருக்கு. கொரோனா வந்த குரல் குஞ்சே, நீ வந்து என்ன பேசுறியா? 2 பேட்டரி தான் உனக்குள்ள, அந்த 2 பேட்டரி எடுத்துன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நீ வேலையே செய்ய மாட்டேன். ஓடு, இப்பயாச்சும் நிம்மதியா தூங்கலாம். நீங்க பைபிள் நம்ம மேல ஒரு துண்டியா இருக்கு, டைட்டா இருக்கு, ஆள் இல்ல. இப்பே புரியல, அப்பதான் கைவிட்ட மாட்டீங்க அடியா. அவனா யூனிவர்சிட்டிக்குலாம் போயிட்டு வருவான். இப்ப எங்க போறான்? வீட்டுல வெட்டியே கிடக்குறான். பார்த்தாலே புரியுது. David, you have a new text message. Mr. David, we have your text message. Mr. David, we have a text message. மெசேஜ் வந்திருக்கான். ஹலோ ஹலோ ஹலோ, மெசேஜ் தான் வந்திருக்கு. ஏத்து கையை பிடிக்கிற. ஓ மெசேஜா? சரி சரி. ஹாய் டியர், ஹை கம். I will dear. Hi dear, I come. After here, tomorrow morning coming. You come party. Okay. இந்த இன்ஸ்டாவில் எப்போ பார்த்தாலும் ஒரே நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. இன்ஸ்டாலேருந்து வந்தது, ட்விட்டர்லேருந்து வந்தது, வாட்ஸ்அப்லேருந்து வந்தது, எதை தான் எடுத்து பார்க்கறது? நீ கையை தேய்ச்சது போதும், இது கோவமா இருக்கு. நீ பழைய மாடல் தான், இதை தேய்க்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதா? இது உன்னை மாற்றிட்டு புது மாடல் வாங்குறேன். வா, இது காலையில தூங்கி எழுந்தோடனே மூஞ்சி கழுவாம வாட்ஸ்அப் பாக்குறதோ, வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குறதோ, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குறதோ, டீ குடிக்காம டிக்டாக் பாக்குறதோ, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறதே உங்க வேலையா வச்சுருக்க. நீ என்ன சொல்றியா? கூகுள், நீ பண்ண ஹிஸ்டரி எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை டெலிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லிஸ்ட்ல உன் பேர் கன்ஃபார்ம் இருக்குது. ஐயோ கூகுள் அங்கிள், இந்த என் பேரை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க அங்கிள். கூகுள்லேருந்து ப்ளீஸ் அங்கிள். உங்க பேட்டரி ஸ்லோ. இவ்வளோ நேரம் நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். நான் பேசும்போது பேட்டரி லோவா? சரி, போர் அடிக்குது, மொபைல் தான் பார்க்க முடியல. சரி, டிவியாவது பார்க்கலாம். டிவியாவது மாற்றலாமா? சரி, ஏன் டிவி மாற்றலாம். பாரா ரத்தி சார் டிவில பாராரா? ஐயோ நல்லா இல்லையா? சொல்லி பார்க்கலாம். நம்ம பையன் வருது, சர்ச்சில் தான் தொலை தாங்க முடியும். பார்த்தா டிவியில இந்த சேனலை மாற்றலாம். நியூஸ்லாம் பார்க்கலாமா? நியூஸ் மாற்றலாம். ஐயோ, இனிமே பீச்சுக்குலாம் போனா நம்ம கல்யாணம் பண்ணி தான் போகணும். வேணாம். சரி, வேற சேனல் தான் மாற்றலாம். இந்த பிரியா சிஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது. எடுத்தா ஆதியாகவும் ஒன்று தான் தெரியும். வேற வாசனை வெளிப்படுத்துறது இருக்கு, எண்ணாம இருக்கு, சங்கீதம் இருக்கு. இதெல்லாம் பிரியா சிஸ்டருக்கு எனக்கு ஒன்று கூட தெரியாது. ஆதியாகவும் ஒன்று மட்டும் தான் தெரியும். சிஸ்டர் போயிட்டு வாங்க, நீங்க டிவியே வேணாம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரிமோட் வேற எப்போ பார்த்தாலும் வேலை செய்யாம ஒரு மாதிரி இருக்கு. இந்த ரிமோட்டை தான் ஃபர்ஸ்ட் மாற்றணும் போல. மாற்றணுமா? நீ படுக்கும் போது நீ உள்ள போய் கீழே போட்டு வச்சதுலாம் எல்லாமே இப்ப நீ ரிமோட்டை மாற்றணும்ன்றியா? அழகு தான் இருக்கேன், நீ எப்படி பேசுறியா? உன்னதான் ஃபர்ஸ்ட் மாற்ற போறேன். சொல்லுங்க பைபிள். என்ன தேடுறதே இல்ல. ஓ, நீங்க தான் பைபிளா? என்ன மறந்துட போற? இல்ல நான் ஏன் மறக்கிறேன்? நான் வந்து கிறிஸ்டினா இருக்க, ஒரு பைபிளை போய் மறப்பேனா? சே, உங்களெல்லாம் மறக்கல பைபிள், உங்க ஞாபகம் தான் வச்சுக்கிறேன். ஆமா பைபிள், இப்ப இருக்கிற லைஃப்ல வந்து பைபிள் தேட முடியும். எனக்கு டிவி தான் இம்பார்ட்டன்ட், செல்போன் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற லைஃப் அப்படி பைபிள், நான் என்ன பண்றது? உங்களெல்லாம் தேட முடியாது. எனக்கு எது என்னோட என்ஜாயா இருக்கோ அதை மட்டும் தான் நான் பண்ண முடியும்.
அவ சும்மா உட்கார்ந்தாவே என்னதான் பாப்பா. அப்பனா அவ என்னதான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாளே. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. நான் எப்போ தேவைக்கும் அப்படி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நீங்களா ஏதாவது சொல்லி நம்ம வகுப்பில் எழுதி விட்டுறாதீங்க. நீ ரொம்ப மாறிட்ட. நான் மாறிட்டேனா? இல்லை பைபிள், நான் மாறல. நான் அப்படியே தான் இருக்கேன். இல்லை பேச முடியாது. ஆமாம் இல்லை பைபிள், நான் மாறிட்டேன். உண்மையாகவே இனிமேல் நான் வந்து ஏசப்பாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பைபிளை நான் இனிமேல் படிக்க போகிறேன். ஐயோ பயமாச்சா? செல்ஃபோனை பார்க்கலாமா? இல்லை, நம்ம இனிமேல் செல்ஃபோன்லாம் விட்டுட்டு நம்ம காலையில் கடிகாரம் அடிச்ச உடனே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பைபிளை தான் தேடணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இசப்பா இந்த காலை வேலை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவரே இசப்பா இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளில் என்னென்னலாம் எனக்கு தீங்கு நடக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாவற்றையும் தேவன் தடுத்து நிறுத்துங்க. நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நீங்கள் எங்களோட கூட வாங்க இசப்பா. ஆமே. இது வரைக்கும் நாடகம் என்ன புரிஞ்சுது? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு கொடுத்தேன், டிவிக்கு கொடுத்தேன், இந்த உலகத்துக்காக தான் நான் கொடுத்துருந்தேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி உண்மையாகவே செல்ஃபோன் தான் இந்த பார்க்கணும்னு தோணும், அதே போல் டிவி தான் பார்க்கணும்னு தோணும். அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு முதலாவது பைபிள் என்ன சொல்லுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதே போல் முதலாவது வந்து பைபிளை தேடுங்க. தேடிட்டு செல்ஃபோனும் உங்களுக்கு தேவைதான். அது யூஸ் பண்ணுற நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் ஏசப்பாக்கான நேரத்தை கொடுங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களை உயர்த்துவார்.